ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே சீசன் 2வோட பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 15. உடம்பு சரியில்லாமல் ஆக்சிடென்ட்னால சூசைட் பண்ணி எப்படி வேணாலும் இறந்து போகலாம். ஆனால் மக்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுறது ஃபயர்னால இறந்து போகிறது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹைஜ்மா இண்டஸ்ட்ரியில் அலாரம் அடிக்குது. நாட்டுக்கோட டோலா பஸ்ட் அவைக்னிங் ஆயிருக்கு, அவன் கண்ட்ரோல் மாரி போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்றான். இவனோட ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. டோலா பஸ்டோட பவர் இதுதானா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் பார்க்குறான். நாட்டுக்கு இங்கே தான் இருக்கிறாள் அப்படின்னு விக்டர் கேட்கவும், அது கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு, ஹே கொரோனா இதை ஸ்டாப் பண்ணு, நாட்டுக்கோட டோலா பஸ்ட் அவைக்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் உள்ள கூப்பிடுறான். கேப்டன் ஓபி இங்க சிச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படின்னு விக்டர் சொல்லவும், கம்பெனி ஹைஜிமாக்குள்ள அத்தமாரி நுழைறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்காங்க, சீக்கிரம் போ அப்படின்னு கேப்டன் சொல்றான். ஒரு பெரிய பிரச்சனை, கம்பெனி 8ஓட மேட்ச் பாக்ஸ் நம்ம பில்டிங் குள்ள வந்துருச்சு அப்படின்னு செக்யூரிட்டி வந்து சொல்லவும், சிச்சுவேஷன் மாறிட்டுன்னு தானே சொன்னேன், அதுக்கு ஏன் இவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு விக்டர் யோசிக்கிறான். நீங்க ஹைஜிமா ஸ்பையா இருந்தாலும் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்களை சாக்க விட மாட்டேன், எங்க டீமுக்கு நீங்க தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். கம்பெனி 8ல இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அங்க இருந்ததுனாலயோ என்னமோ நானும் அதே மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு விக்டர் யோசிச்சுட்டு அந்த டெஸ்டிங் ஏரியாவோட கதவை ஓபன் பண்ணி, ஷீன்ரா சீக்கிரம் வெளியவா, நாட்டுக்கோட டோலா பஸ்ட் அவைக்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விக்டர் கூப்பிடுறான். ஒரு சயின்டிஸ்ட் தடுக்கவும், நீ எல்லாம் என்ன தொடக்கூடாதுடா அப்படின்னு விக்டர் அவனை அசால்ட்டா அடிச்சு போடுறான். செக்யூரிட்டிஸ் நம்ம ஹீரோ அடிச்சு போடுறான். நாட்டுக்கு சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. ஆனா அவன் எந்த இடத்துல இருக்கான்னு இவங்களுக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு கொரோனா கேட்கவும், கம்பெனி அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, நாட்டுக்கு அவங்க தூக்கிட்டு போக பாக்குறாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லவும், அந்த கம்பெனில எல்லாருமே வீக்லிங் தான், அவங்கள அட்டாக் பண்றது தான் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொரோனா கிளம்புறான். வால்கன் முன்னாடி பாரு அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். ஒரு குட்டி பொம்மனுக்கு குட்டி பொம்மை தானே போனா அது இவங்களோட அந்த டேங்கரையே தூக்கி போட்டுருது. வால்கன் ஒரு வழியா சேஃபா லேண்டிங் பண்ணிட்டான். அந்த குட்டி பொம்மை வந்துட்டு அந்த வண்டியை அட்டாக் பண்ணுது. டெக்கியோவை தூக்கிட்டு இப்ப மாக்கி வெளியே வந்து நிக்கிறா. இந்த குட்டி பொம்மை அழகா இருக்கே அப்படின்னு மாக்கி பார்க்கவும், நம்ம மேட்ச் பாக்ஸையே இதுதான் தூக்கி போட்டுச்சு, இதை குறைச்சி எடை போடாத, அது கையில ஏதோ வயர்ஸ் இருக்கு, அது எங்க போகுதுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருக்கிற குழந்தைங்களை பாத்துக்கிட வேண்டியதுதான் என் பொறுப்புன்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுமா, என்னோட டிமென்ஷன் வச்சு நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பப்பட் லேடி சொல்றா. நாட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு 2 செக்யூரிட்டிஸ் போறாங்க. அப்படின்னா அவன் இந்த பக்கம் தான் இருக்கான்னு இவங்க போய் பார்த்தா, நம்ம ஹீரோக்கு முன்னாடியே போய் கொரோனா வந்துட்டு நாட்டுக்கோவை பிடிச்சதான் மாக்கி அவளோட டெக்கியோ வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பொம்மை அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த பொம்மை வந்துட்டு இப்ப ரொம்பவே ஃபோர்ஸா அட்டாக் பண்ணுது. இந்த அட்டாக் நம்ம மேல பட்டுருந்துச்சோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மாக்கி நினைக்கிறா. என்னோட டிமென்ஷன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட ஃபீலிங்ஸ் தான். குழந்தைங்களை எப்படி நம்ம பாத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த டெக்கையும் நம்ம பாத்துக்கிட்டா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாண்டிங்கோட இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஆமா உன்னோட இந்த டெக்குக்கு பேர் இருக்குமேன்னு கேட்கவும், டெக்கியோ அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். இந்த பேர் இதுக்கு நல்லாவே இல்ல, அது அசைறத வச்சு பார்க்கும்போது கேட்டர் பில்லர் அப்படின்னு அதுக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லவும், கேட்டர் பில்லரா இது கூட சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாக்கி நினைக்கிறா. இல்ல நம்ம இப்படி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்லவும், லிவிங் கிரீச்சர் பேர் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மாக்கி கேட்கவும், லிவிங் கிரீச்சரோட நம்ம எப்பவுமே டெக்குக்கு வைக்க கூடாது அப்படின்னு வால்கனும் மாக்கிய பேசிட்டு இருக்காங்க. நீ முட்டாள் தாண்டா அப்படின்னு வா சொல்லவும், நேம் வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், கியூட்டான ஒரு நேம் மெக்குக்கு கொடுத்தாதான் அது நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்னு வா சொல்லவும், நீ டெக்னாலஜி கூட இன்டராக்ட் ஆகணும்னு சொல்றேன், நான் மனுஷங்க கூட இன்டராக்ட் ஆகணும்னு சொல்றேன் அப்படின்னு வால்கன் சொல்றான். சரி இப்படி பேசி நீங்க ஃபைட் பண்ணி சாமாளிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கேப்டனும் மத்தவங்களும் ஷீன்ரோவை தேடி கிளம்புறாங்க. என்னோட டிமென்ஷன் தான் ஸ்ட்ராங்னு உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பப்பட் லேடி ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் அவ அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த குட்டி மிஷின் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒருவேளை இவ 3rd ஜெனரேஷனா இருக்குமோ, அதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு, அதனாலதான் இவகிட்ட இவ்வளவு ஃபயர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி வால்கன் சொல்றான். தேவையான அளவு இவங்க டெக்கை பத்தி டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போ இவங்களை தோக்கடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவ 3rd ஜெனரேஷனா இருந்தா இவளை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, மொத்த பவரையை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்ல இவளை காலி பண்ணு அப்படின்னு வால்கன் சொல்றான். டெக்கியோ ஸ்விட்சிங் டு ஃபயர் தீம் மோட் அப்படின்னு சொல்லி இப்ப மேக்கி வந்துட்டு டெக்கியோட ஃபுல் பவரையும் அன்லீஸ் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறா. வால்கனும் அவனோட கம்ப்யூட்டர் டேட்டாவை வச்சு இதை எப்படி லான்ச் பண்ணணும் அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பப்பட் லேடியை இவங்களோட மிஷின் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறத அனலைசிஸ் பண்றா. இதுதான் அவங்களோட பிளானா, இதெல்லாம் சின்ன விஷயம், ஈஸியா தடுத்துடலாம் அப்படின்னு அவளோட அந்த பொம்மையை வச்சு இப்ப அவ வந்துட்டு அட்டாக் பண்றா. மாக்கி கண்ட்ரோல் பண்ற அந்த டெக்கியோல வந்துட்டு பவர் ஜஸ்ட் 100 தான் இருக்கு, இது என்ன தோக்கடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பட் மாக்கி வந்துட்டு இப்ப டெக்கியோ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல அப்படியே ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறா. அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்ப ஃபுல் பவரை யூஸ் பண்ணி மாக்கி வந்துட்டு டெக்கியோ வச்சு ஒரு நாக் அவுட் கொடுக்குறா. அவ்வளவுதான், அந்த பொம்மை துண்டு துண்டா உடஞ்சு போயிருது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த பப்பட் லேடி கேட்கவும், வால்கனோட மிஷின் மேல எனக்கு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு மாக்கி சொல்லவும், எனக்கும் மாக்கி மேல ட்ரஸ்ட் இருக்கு, ஏன்னா நாங்க ஒருத்தர் நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நம்ம ஷீன்ரோவை தேடி போலாம் அப்படின்னு இவங்க கிளம்பவும், நான் இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவே இல்லையே, விளையாட்டை இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பொம்மைகளை அவ கொண்டு வரா. ஒரு பொம்மையை தோற்கடிக்கவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், இவ்வளவு பொம்மையா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. விக்டரையும் நம்ம ஹீரோவையும் தேடி கம்பெனில இருக்கிற மத்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. விக்டர் நீங்க எந்த பில்டிங்ல இருக்கீங்க, இங்க நிறைய பில்டிங் இருக்குன்னு கேப்டன் கேட்கவும், சவுத் ஈஸ்ட் சைட்ல கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். இவங்களும் ஃபாஸ்டா ஓடி போய் பார்த்தா கொரோனா வந்துட்டு விக்டரை கொலை பண்றதுக்கு நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு இருக்கான். கொரோனா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேப்டன் கேட்கவும், நாட்டுக்கும் இங்க தான் இருக்கான், அவனோட டோலா பஸ்ட் அவைக்னிங் இருக்கு, நமக்கு முன்னாடி கொரோனா அவனை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உனக்குள்ள எரியிற பயிர பலியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி
எக்காவோட வாய்ஸ் அந்த பையனுக்கு கேட்டுட்டு இருக்கு. சிஸ்டர் பின்னாடி தள்ளி நில்லுங்க, நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாமிக்கு வரவும் ஐரிஸ் அவன் பார்த்த உடனே இப்படி ஒரு வீக்லிங் இந்த கம்பெனி 8ல இருக்காளா, முதல்ல அவளதான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் கொலை பண்றதுக்கு கொரோனா ட்ரை பண்றான். டக்குன்னு ஆத்தர் வந்துட்டு தடுக்கிறான். நம்ம ஹீரோ போய் தடுக்கவும் எதுக்காக நீ வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இங்க ஒரு பக்கம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்கா அந்த இடத்துக்கு வர பில்லர் அதோ நிக்கின்னு சொல்லவும் யாரு அப்படின்னு சாரான் கேட்கறான். நீ ஹாமையாவோட ப்ரொடெக்டர் தானே, ஏன் கூட வந்திருக்க அப்படின்னு ஈங்கா கேட்கவோ அவ என்ன திட்டி அனுப்பிட்டாப்பா அப்படின்னு சாரான் சொல்றான். எங்க அப்பாவும் என்ன இது மாதிரி நிறைய மட்டும் திட்டி இருக்காரு அப்படின்னு ஈங்கா சொல்றா. ஈங்காக்குன்னு தனியா ஒரு ப்ரொடெக்டர் இருக்கா. அந்த மெய்ட் அந்த இடத்துக்கு வரா. 6th பில்லரை தூக்கிட்டு வா அப்படின்னு சாரான் சொல்லவும் என்னோட மாஸ்டர் ஈங்கா தான் எனக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அப்படின்னு சாரான் சிரிக்கிறான். ஈங்காவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கா. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாம் அங்கிருந்து போயிருங்க, வீக்கா இருக்கிறவங்க மட்டும் இருங்க அப்படின்னு கொரோனா பேசிட்டு இருக்கும்போது சாரான் செம ஃபாஸ்டா போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். பட் கொரோனா ஈஸியா அதை டாச் பண்ணிருந்தான். இப்போ ஸ்மோக்லேயே பிளேட கொண்டு வந்து அட்டாக் பண்றான். ஆனா சாரானுக்கு எதுவும் ஆகல. சாரான் வந்துட்டு கொரோனாவை அட்டாக் பண்றான். அப்போ நாட்டகோ வந்துட்டு கொரோனா கீழே விட்டுருதான். 6th பில்லர் இங்க இருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாரானவ ஆளுங்களை வச்சு அவனை தூக்கிட்டு போயிருந்தான். 6th பில்லர் அவேக்னிங் ஆக போறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஈங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஹலோ திரும்பவும் நீங்க எல்லாரும் சாகரத்தை பார்த்து நான் ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஈங்கா சொல்றா. மாஸ்டர் எஜ்ல நிக்காதீங்க, அது டேஞ்சரஸ் அப்படின்னு அந்த மைட் சொல்லுவோம். ஈங்காவும் பின்னாடி வரா. எல்லா இடத்துலயும் ஃபயர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈங்காக்கு வந்துட்டு ஃபயர் வெடிக்க போறது முன்னாடியே தெரியுது. இவ்வளவு பொம்மைங்களை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு மாக்கிய வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஆமையா ஒரே செகண்ட்ல வந்து அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்றா. 6th பில்லர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படின்னு வா கேக்குறா. நம்ம ஹீரோவோட பிரதர் ஷோவோட ப்ரொடெக்டர் வந்துட்டு இப்ப ஹாமையா கூட ப்ரொடெக்டரா வந்திருக்கா. ஹாமையாவை ஆத்தரால தான் தடுக்க முடியும், சீக்கிரம் ஆத்தரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு வால்கன் சொல்றான். என்னோட டிமனியன்ஸ் அவ உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பப்பட் லேடி ஷாக்கா நிக்கிறா. வால்கன் நான் என்னால முடிஞ்ச லெவலுக்கு சமாளிக்க, நீ போய் சீக்கிரம் ஆத்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு மாக்கி சொல்லவும் டெக்கியோ கொஞ்சம் கோல்ட் டவுன் ஆனோடனே நீ திரும்பவும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்கன் அங்க இருந்து கிளம்புறான். உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன், பனிஷர் டிமனியன் இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த பப்பட் லேடி கூப்பிடுறா. பனிஷர் டிமனியன் அப்படின்னு ஒன்று வந்து நிக்குது. ஏங்கப்பா இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி மாக்கி பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாட்டகோ அப்படிங்கிற அந்த பையன் தான் 6th பில்லரா டோலா பஸ்ட் அவேக்னிங் பண்ணியிருக்கான். ரீகாவால அந்த பையன் பாதிக்கப்பட்டதுனால அப்பப்ப அவன் கண்ணுக்கு ரீகா வந்து தெரியறான். நாட்டகவும் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா தான் இருக்கிறான். நம்ம ஹீரோவை தவிர்த்து மத்த டோலா பஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் சைக்கோ மாதிரியே தான் இருக்காங்க. இங்காவும் 5th பில்லரா அவேக்னிங் ஆனப்போ ஒரு சைக்கோ மாதிரி தான் இருந்தா. அவ எவாஞ்சலிஸ்ட் சைடு போயிட்டா. இப்ப இந்த நாட்டகோ அப்படிங்கிற பையனும் 6th பில்லரா அவேக்னிங் ஆயிருக்கான். இவனும் கொஞ்சம் சைக்கோ மாதிரியே தான் இருக்கான். இவன் யார் பக்கம் போக போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.